பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் உங்களோட பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜிஸ், அதே போல் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கான மெசேஜஸை மட்டும் எடுத்துக்கோங்க, மீதி உள்ளதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கார்டு இந்த ஃபுல் கார்டுங்க. நியூ பிகினிங் தான். கண்டிப்பாக ஒரு புதிய தொடக்கம் தொடங்க போகுது. அவங்க புதிய ஒரு அதாவது திரும்பவும் அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப தொடங்கலான்ட்டு அந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அது முடிவு எடுத்துட்டு மேபி உங்களோட பார்ட்னர்ஸ் வேறு ஊரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். எனக்கு அந்த ஒரு எனர்ஜிஸ் ரிசீவ் ஆகுது 3 of Wands. அதாவது ட்ராவல் பண்ணி உங்களை பார்க்க வர்ற போல் ஒரு எனர்ஜிஸ் எனக்கு ரிசீவ் ஆகுது. கண்டிப்பாக அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க பார்க்க வரணுன்ட்டு. அதே போல் சடனாக அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு டவர் மூமெண்ட், அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் இப்போ ரீசெண்ட் அவங்க லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட அவங்க அது முன்னாடி நினச்சி அந்த மன வருத்தத்தோடு உங்களோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, பட் டிலே ஆகும். ஏன் டிலே ஆகும்னா, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் கார்டில் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸும் ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. அண்டு வெல்த் வைஸ்லாம் நான் குட். அண்டு குயின் ஆஃப் கப்ஸ் எதை குறிக்குதுன்னா, நீங்கள் ஒரு தாய்மை உள்ள போல், அதாவது அவங்களோட மதரோட அன்பு பாசமுள்ள எப்படி இருக்கும் அதே போல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேலாக இருக்கலாம், மேபி ஃபீமேலாக இருக்கலாம். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பாசம் கொடுக்க நபரும் நீங்களாக இருந்திருக்கீங்க. பட் அவங்க உங்களோட ஹார்ட்டை ஹார்ட் பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுக்கு அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் தந்தது உங்களோட பார்ட்னர்ஸ் தான். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய அந்த ஹார்ட் ஒர்க்கை, அதாவது எஃபெக்ட் போடுறாங்க. எப்படியாவது உங்ககிட்ட பேசணும். ஏன்னா அந்த ஃபுல் கார்டு அந்த நியூ பிகினிங் தாங்க. அதே போல் இப்போ அவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அண்டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி புதிய தொடக்கத்துக்கான ஒரு ஆரம்ப காலம். இத்தனை நாள் அவங்க லைஃப்பில் நடந்தது எல்லாமே முடிஞ்சிட்டு இன்னும் எல்லாமே ஒரு புதிய தொடக்கம். மேபி அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஒர்க் இருக்கலாம், எல்லாமே. ஓகே, இப்போ அவங்க கொஞ்சம் அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் தான் கடந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு ஓவர் திங்கிங்காக இருக்காங்க. அந்த ஹெங்க்டுமேன் அந்த ஓவர் திங்கிங்கை குறிக்குது. பட் அவங்க பாசிட்டிவிட்டி எனர்ஜிஸில் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த குட் மெமரி எல்லாமே இருக்குல்ல, அந்த நினைவுகள் எல்லாம் அது நினச்சி ரொம்ப அந்த ஓவர் திங்கிங்கில் இருக்காங்க. வீல் ஆஃப் ஃபார்ட்டின் ரிவர்ஸில் வந்திருக்கு. அவங்களுக்கு, அதாவது உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்குமான அந்த தொடக்கம் குட் லக், புதிய ஒரு தொடக்கம் தொடங்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.